ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். அதிகார பலத்தை விட, உடல் வலிமையை விட, இராணுவ வலிமையை விட, செல்வத்தின் வலிமையை விட ஞானமே அதிக பலமுள்ளதாயிருக்கிறது. இந்த வசனமும் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. இதற்கு உதாரணமாக பிரசங்கியின் புஸ்தகத்திலேயே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய பட்டணம் இருந்தது. அதிலே கொஞ்சம் மக்கள் குடியிருந்தார்கள். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய அரசன் மிகப்பெரிய இராணுவத்தோடு வந்து அதை சுற்றி வளைத்து கொண்டான். அதோடு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை எல்லாம் கட்டி அந்த பட்டணத்தை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு ஞானமுள்ள ஏழை மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் மிகவும் ஞானத்தோடு செயல்பட்டு அந்த பெரிய இராணுவத்திடமிருந்து அந்த சிறிய பட்டணத்தை விடுவித்துக் கொண்டான். அதை குறித்து சொல்லும் பொழுது பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம் என்று வேதாகமம் குறிப்பிடுகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய திறமைகளையும் அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு சாதகமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்புவதை விட ஞானத்தை அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கும் வேதாகமம் வழி காட்டுகின்றது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் உறைவிடம் தேவன். சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டான். அவர் ஞானத்தை கொடுத்தார். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா சாதகமான சூழ்நிலைகளையும் சரியாக பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் சிறந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய திறமைகளையும் சாதுரியத்தையும் அனுபவத்தையும் காட்டிலும் நீர் கொடுக்கின்ற ஞானம் மிகவும் அவசியம் என்றும் விசேஷித்தது என்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களால் எது முடியுமோ அதை நம்பி இருக்காமல் உம்முடைய ஞானத்தையும் சார்ந்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.